அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலுங்க. இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகான கோயில். நம்ம என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இந்த கோயிலில் போய் நரசிம்மர் இடத்துல வேண்டிக்கிட்டு வரோமோ அத்தனையும் நடக்குங்க. நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில். இது ஒரு குடவரை கோயில். மலையை குடஞ்சி தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பழைய நாள் கோயில். இந்த கோயில் திவ்ய தேசம் இல்லை, ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிலப்பிரச்சனை இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த கோயிலில் போய் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயம் அவங்க குறைகள் தீர்க்க பெறுவாங்கங்க. இந்த கோயில் மலையை சுற்றி வரும்போது, சின்ன மலை தான், படியெலாம் இருக்குது. சுற்றி வரும்போது அவங்கவங்க வீடு கட்டணுன்றவங்க கல் மேலே கல் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். பெருமாளோட 10 அவதாரத்தை பற்றியும் நரசிம்மரோட பெருமையை பற்றியும் இந்த கோயிலோட தல வரலாறும் அத்தனையும் கோயிலை சுற்றியே பதிச்சிருக்காங்க. நம்ம கோயிலை சுற்றி வரும்போதே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தால் கூட இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி போய் கோயிலை பார்த்துட்டு வாங்குங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் கோயில் உள்ளே போகும்போது மூலவரை பார்க்கும்போது லேடிஸ்க்கு தனி லைன் விட்டுறாங்கங்க. லேடிஸ் முன்னாடி லைனில் இருந்து சுவாமியை கண்ணார பார்த்துட்டு வரலாம். லேடிஸ்க்கு பின்னாடி தான் ஜென்ஸையே விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சுவாமியை பார்த்தா அங்கேருந்து நகரவே முடியல. அவ்வளோ அற்புதமான கோயில். மனசில் என்ன வேண்டுதல் நினச்சிக்கிட்டு நீங்கள் நரசிம்மர் இடத்துல போய் வேண்டுறீங்களோ உங்கள் வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில். நிஜந்தாங்க. நீங்கள் மனசார போய் நரசிம்மர் இடத்துல கேட்டு பாருங்கங்க. அவர் நிச்சயம் கொடுப்பாருங்க. நம்ம முழுமையான பக்தி மட்டும்தான் இறைவனுக்கு வேணும். இந்த கோயிலுக்கு எப்போ போனாலுமே விசேஷம் தாங்க. கோயிலை சுற்றி வரும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே அப்படியே அந்த காற்றுக்கும் அங்கே இருக்க சுற்றுச்சூழல் இயற்கைக்கும் அந்த இடத்த விட்டு நம்மளால் நகரவே முடியல. நல்லா டைம் எடுத்து இந்த கோயில் போயிட்டு வாங்கங்க. நீங்கள் தாம்பரம் வழியாக போகிறவங்களா இருந்தால் சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்குனீங்கன்னா லெஃப்ட்டில் போனாலே உங்களுக்கு கோயில் வந்துடும். நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுங்க. ரோடை க்ராஸ் பண்ணவொடனே உங்களுக்கு கோயில் தெரியுங்க. மிக மிக அற்புதமான திருக்கோயில். நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய கோயில். இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறதுனால நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. ரொம்ப நமக்கு நல்லது தாங்க நடக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த கோயிலை சுற்றி தாங்க காமிச்சிட்ருக்கேன். கோயிலை சுற்றியுமே நமக்கு நரசிம்மரோட நாமம், நரசிம்மரோட அவதாரம், பிரகலாதன் கதை, அதே போல் நரசிம்மரை எப்படி வேண்டிக்கணும் இதெல்லாம் தாங்க இருக்குது. நம்ம இந்த மரம் சொல்கிறேன் பார்த்திங்களா, இந்த மரத்தாண்ட தாங்க எல்லோரும் கல் மேலே கல் எடுத்து வச்சு வீடு கட்டணும்னு வேண்டிட்டு வராங்க.